ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மோசமான காலமா? வாழ்க்கையில் தனித்து விடப்படும் காலங்கள் கசப்பானவைதான். நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், சபை மக்கள் என பலர் இருந்தும் யாரும் ஒரு ஆதரவு தராமல் தனியே விட்டுவிடுகின்ற ஒரு நேரம் மிகவும் விசனமானதுதான். தேவன் யாரை கொண்டாவது நம்மை தேற்றியிருக்கலாமே, யாரை கொண்டாவது நான் சற்று சாய்ந்து கொள்ள வழி ஏற்படுத்தி இருக்கலாமே என்று பரிதவிக்கின்ற நேரங்கள் மிகவும் வேதனையானவைதான். இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் எனக்கு சற்று ஆறுதலாக ஒருவரை கூட தேவன் காட்டவில்லையே என்று புலம்ப நேரிடுகின்ற வேளைகள் மிகுந்த சோர்வுக்குரியவைதான். ஆனால் தேவ கிருபை மட்டும் சார்ந்து நின்று பழகுவதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நாம் காண செய்கின்றார் என்பது உண்மை. சாய்ந்து கொள்ள யாருமில்லாத ஒரு நேரத்தில்தான், சற்று ஆதரவாக செயல்பட யாருமில்லாத ஒரு நேரத்தில்தான் தேவனை தவிர யாரும் சாய்ந்து கொள்ள இல்லை என்பது தெரிய வரும். அது நம்முடைய மிக மோசமான ஒரு வேலை அல்ல, அது ஒரு மிக நல்ல வேலை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியமாக நம்பிக்கையோடு சாய்ந்து இளைப்பாற ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கை நிலை பெறும் வேலை அதுதான். சற்று ஆறுதலாக ஆதரவாக ஒருவராவது நமக்கு கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று பரிதவித்த நாட்கள் எத்தனை! யாரும் கிடைக்கவில்லை, யாரையும் சார்ந்து கொள்ள முடியவில்லை. அது நம் வாழ்க்கையின் மிக மிக மோசமான காலங்கள் என நாம் எண்ணினோம். இல்லவே இல்லை, அதுதான் நம் வாழ்க்கையின் மிக நல்ல காலங்கள் என்பதை மிக விரைவில் உணர முடிந்த நேரம் வரும். ஏனென்றால் இயேசுவின் ஐக்கியமும் ஆதரவும் மட்டுமே போதுமானது என்பதையும், இனி வாழ்நாள் இறுதி வரை அவருடைய ஐக்கியத்தினால் தலை நிமிர்ந்து தைரியமாய் நிற்க முடியும் என்ற நம்பிக்கையை அந்த மோசமான காலங்கள் தான் நமக்கு உறுதிப்படுத்தியது. ஆகையால் தான் இன்றும் சகோதரனே சகோதரியே, சாய்ந்து கொள்ள உனக்கு ஒரு சாய்விடமும் பூமியில் இல்லாமல் போனாலும் இயேசுவின் மேல் சாய்ந்து உன் ஜீவித காலம் முழுவதும் நம்பிக்கையோடு நீ வாழ முடியும் என்று நிச்சயத்தோடு கூற முடிகிறது. ஆம், யோசேப்பிற்கும் தாவீதுக்கும் அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தன. அவை மோசமான காலங்கள் என்ற தோற்றமுடையவை. ஆனால் அவர்கள் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம் பிடிப்பதற்கு ஏதுவாக இருந்தவை அந்த தனித்து விடப்பட்ட காலங்கள் தான். ஆம், உன்னுடைய உலகத்தில் உனக்காக ஒருவரை கூட பார்க்க முடியவில்லையா? இது மோசமான காலம் அல்ல, நல்ல காலம். அதோ ஒருவர் உனக்காக ஆதரவு தர உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். சிந்தனைக்கு, அரைக்குறை அன்பாளர்களின் ஆறுதலுக்காக ஏங்காதே. பூரண அன்பாளராம் கர்த்தரின் சமூகத்தை விட்டு ஒருபோதும் நீங்காதே. அரைக்குறை அன்பாளர்களின் ஆறுதலுக்காக ஏங்காதே. பூரண அன்பாளராம் கர்த்தரின் சமூகத்தை விட்டு ஒருபோதும் நீங்காதே.